மகனின் குடிப்பழக்கத்தால் தாய் எடுத்த முடிவு. தாயின் நிலையை கண்டு மகன் செய்த விபரீத செயல். கோபி அருகே உள்ள கடத்தூர் ஆண்டிப்பாளையம் சாலார்புதூரைச் சேர்ந்தவர் சுப்பிரமணியம் மகன் சரவணகுமார். விவசாயியான இவர் கூலி வேலையும் செய்து வருகிறார். இவருக்கு சாந்தி என்ற மனைவியும் பரணிகா என்ற மகளும் சஞ்சய் என்ற மகனும் உள்ளனர். சரவணகுமாருக்கு குடிப்பழக்கம் உள்ளதாக கூறப்படும் நிலையில் இவரது மனைவி கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு இவரை பிரிந்து பெரிய ஆண்டிப்பாளையத்தில் வசித்து வருகிறார். இந்நிலையில் சரவணகுமார் கழுத்து அறுபட்ட நிலையில் ரத்தம் சொட்ட சொட்ட சானார்புதூர் பேருந்து நிறுத்தம் பகுதியில் நடந்து சென்று கொண்டிருப்பதை பார்த்த கிராம மக்கள் கடத்தூர் காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சரவணகுமாரை மீட்டு விசாரணை நடத்தினர். அப்போது அவரால் பேச முடியாத நிலையில் தாயார் ராமாயம்மாள் அருகில் உள்ள கிணற்றில் கிடப்பதாக பேப்பரில் எழுதி காண்பித்துள்ளார். மேலும் தாய் ராமாயம்மாளை தான் கொலை செய்யவில்லை என்றும் கிணற்றில் விழுந்து விட்டதாகவும் எழுதி காண்பித்துள்ளார். அதனை கண்டு அதிர்ச்சியடைந்த போலீசார் உடனடியாக சரவணகுமாரை மீட்டு சிகிச்சைக்காக கோபி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் மூச்சு குழாய் வரை அறுபட்டு உள்ள நிலையில் மேல் சிகிச்சைக்காக சரவணகுமாரை பெருந்துறையில் உள்ள ஈரோடு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து நம்பியூரில் இருந்து தீயணைப்புத் துறையினர் வரவழைக்கப்பட்டு கிணற்றில் ராமாயம்மாளை தேடும் பணியில் ஈடுபட்டனர். விடிய விடிய தேடும் பணியில் ஈடுபட்டு இருந்த தீயணைப்புத் துறையினர் இன்று காலை கிணற்றில் இருந்த ராமாயம்மாள் சடலத்தை மீட்டனர். இதுகுறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் மகனின் குடிப்பழக்கத்தால் மனைவி குழந்தைகளுடன் பிரிந்து சென்றதும் பல முறை குடிப்பழக்கத்தை கைவிட வலியுறுத்தியும் சரவணகுமார் குடிப்பழக்கத்தை கைவிடாத நிலையில் மனமுடைந்த ராமாயம்மாள் கிணற்றில் குதித்து இருப்பதும் கண் முன் தாய் கிணற்றில் குதித்ததைக் கண்டு மனவேதனை அடைந்த சரவணகுமார் கழுத்தை அறுத்துக் கொண்டு விபரீத செயலில் ஈடுபட்டு இருப்பதும் தெரியவந்தது. மகனின் குடிப்பழக்கத்தால் தாய் எடுத்த முடிவும் அதனைக் கண்டு மகனின் விபரீத செயல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.